கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு வாலிபன், கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கான். பைபிள் பக்கத்தில் பைபிளை விரித்து அவன் வேதாகமத்தை திறந்து அதை படித்து கொண்டே, அதை வாசித்து கொண்டே அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அங்கே ஒரு 3 துன்மார்க்கர்கள், அங்கே 3 ரவுடிகள் அங்கே ஹோட்டலுக்கு வந்து, நீ என்ன பெரிய பக்திமானா, பைபிளை வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே சாப்பிட்ற, உனக்கு இயேசு இப்போ என்ன செய்வார் பார்ப்போமா, இயேசு வந்து உன்னை இப்போ காப்பாற்றுவாரான்னு பார்ப்போமான்னு சொல்லி அந்த சகோதரனை அடித்து அவன் சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அவனை அப்படியே தரன்னு இழுத்து வெளியில் கொண்டு போய் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது திரும்பவும் அவர்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பில் கட்டு போகும்போது அந்த சகோதரன், அடிப்பட்ட சகோதரன், கர்த்தருடைய பிள்ளை, இவர்கள் எத்தனை பேர், இவர்கள் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்லி அத்தனை பேருக்கும் அவன் பில்லு பே பண்ணிட்டு போயிட்டான். அப்பொழுது அந்த 3 பேரும் அப்படியே துக்கத்தோடு, என்ன சொல்கிறது, அவர்கள் இப்படி நாம் எவ்வளோ ஒரு தீமை செய்தோம், இந்த சகோதரனுக்கு எவ்வளோ தீமை செய்தோம், ஆனால் இந்த சகோதரன் நமக்கு நன்மை செய்துட்டு போயிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் உடைஞ்சு போனாங்களாம். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஸ்தேவான் அங்கே இருந்த அந்த யூதர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும், வேதத்தை தெரியாத அந்த வேதபாரகர்களுக்கு கூட ஆண்டவரை பற்றி அதிகமாக ரட்சிப்பை பற்றி அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து எப்படி அவனை அப்படியே அந்த எகிப்திலேருந்து வந்த கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் வந்து மரித்து நமக்காக தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறான். சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் இவன் மேல் மூர்க்கம் அடைந்து கல்லை எடுத்து பல்ல கடித்து அவன் மேல் கோபமாய் எரிந்தார்கள். அவனை தரவென்று இழுத்து கொண்டு போய் போட்டுறாங்க. அப்படியே அவன் ஜெபம் பண்ணுகிறான், இயேசுவை போலவே ஜெபம் பண்ணுகிறான். இயேசு எப்படி சிலுவையில் இருந்து கொண்டு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி பிதா எப்படி ஜெபம் பண்ணினாரோ அப்படியே இந்த ஸ்தேவானும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, ஆண்டவரே பிதாவே இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும், இவர்கள் எனக்கு தீமை செய்தால் கூட இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தன் ஜீவனை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறான். அந்த தீமை செய்த எல்லாருக்கும் ஸ்தேவான் நன்மை செய்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் அப்படியாகவே நன்மை செய்கிறவர்களாய் இருப்போமா? ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் பிசாசுடைய வல்லமையில் இருக்க ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு நன்மை செய்வோம். அதுதான் நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணும்போதே உங்களுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும், உங்களுடைய சமாதானம் அவர்கள் குடும்பத்துக்கு வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நிம்மதி அவர்கள் குடும்பத்துக்கு வரட்டும், உங்களுடைய சந்தோஷம் அவர்கள் குடும்பத்துக்கு வரட்டும். எல்லா வியாதி, பலவீன, கஷ்டம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும். ஆசீர்வதி, வேலியடித்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.